சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. இளவரசியாருக்கு வணக்கம். என்ன? மாமன்னரும் மகாராணியாரும் தங்களை காண வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியா? சரி, நீ செல். உத்தரவு. அம்மா, தந்தையே, நீங்கள் இருவரும் இணைந்து என்னை காண வந்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்கள் மகளை நாங்கள் பார்க்க வருவதில் என்ன வியப்பிருக்கிறது? இருந்தாலும் நீங்கள் இங்கு வரப்போகிறீர்கள் என்று தெரிந்திருந்தால் அதற்கு முன்பே நான் அங்கு வந்திருப்பேன். அதனால்தான் உனக்கு தெரிவிக்காமலே நாங்கள் இருவரும் இங்கு வந்துவிட்டோம். மகளே, நீ மகிழ்ச்சியோடு தானே இந்த நிச்சயதார்த்தத்தில் கலந்து கொண்டாய்? ஏன் தந்தையை இப்படி கேட்கிறீர்கள்? ஒருவேளை உன் விருப்பம் வேறு விதமாக இருந்து நான் அதற்கு மாறாக ஏதேனும் செய்துவிடக் கூடாதல்லவா? என்னம்மா யோசிக்கிறாய்? ஒன்றுமில்லை. திடீரென்று ஏன் இந்த சந்தேகம்? இல்லை, வேண்டாம். என்ன வேண்டாம்? இப்பொழுது அதை பற்றி பேசுவது வேண்டாம். பிரபு, தொடங்கிவிட்டீர்கள், இடையில் ஏன் நிறுத்த வேண்டும்? என்னவோ ஏதோ என்று மலர்கொடி ஏன் குழப்பிக் கொள்ள வேண்டும்? மலர்கொடி நம்மகள் தானே, அவளிடம் மறைக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் சரிதான். மகளே, நீ சிறிது காலமாக யாரோ ஒருவருடன் நெருக்கமாக பழகியதாகவும் என்றோ ஒரு நாள் அவனோடு புறப்பட்டு சென்றாலும் ஆச்சரியமில்லை என்றும் ஒற்றர்கள் சொன்னார்கள். ஆனால் உன் தந்தை அதை ஏற்கவில்லை. உங்கள் மகள் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டாள். இனி எனக்கு உன்னை பற்றி எந்த சந்தேகமும் ஏற்படாதம்மா. இப்பொழுது நாம் பேசியதை இங்கேயே மறந்து விடுவோம். இனி நீ புதிய வாழ்க்கையை தொடங்கப் போகிறாய். அதை பற்றி மட்டுமே பேச வேண்டும். புகுந்த வீட்டிற்கு செல்ல போகும் உனக்கு சில நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். சொல்லுங்கள் அம்மா. நீ இயல்பாகவே பாண்டிய நாட்டின் பெருமைகளை பற்றி அடிக்கடி பேசியதை கேட்டிருக்கிறோம். அங்கு சென்ற பிறகும் அவர்களிடம் நீ சோழ நாட்டின் பெருமைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்க கூடாது. சோழ நாடு மிகவும் பெருமைக்குரியதல்லவா? எனது பிறந்த வீடல்லவா? அதை பற்றி நான் ஏன் பேசக்கூடாது? அதுதானம்மா பல குடும்பங்களின் பிளவிற்கு காரணமாக இருக்கும் பிரச்சனை. பிறந்த வீட்டிற்கு வரும்பொழுது புகுந்த வீட்டின் பெருமையை பேசினாலும் பேசலாமே தவிர, புகுந்த வீட்டிற்கு செல்லும் பொழுது பிறந்த வீட்டின் பெருமையை பேசவே கூடாது. கணவனோடுதான் தன் வாழ்க்கை என்று ஆன பிறகு கணவரின் குடும்பத்தோடு அனுசரித்து போவதுதானே முறை. அரசனின் மகளாக இருந்தாலும் அவனது ஆட்சிக்கு உட்பட்ட குடிமகனாக இருந்தாலும் சரி, இதுதான் நியதி, பொதுவான நியதி, என்றுமே மாறாது. தாங்கள் சொன்னதை உணர்ந்து நடந்து கொள்வேன். இது போதும் அம்மா, இது போதும். இப்பொழுதுதான் அம்மா உன் தந்தையின் மனம் குளிர்ந்திருக்கிறது. அது சரி, நீ எப்பொழுதும் இப்படி அந்த புறத்திலேயே இருந்தால் எப்படி? அரண்மனைக்குள் எப்பொழுது வரப்போகிறாய்? வா. நீங்கள் செல்லுங்கள் அப்பா, நான் வருகிறேன். சரி, நாங்கள் வருகிறோம். அம்மா, அருமை தந்தையே, உங்கள் முகத்தில் இந்த மகிழ்ச்சியை காண்பதற்காகத்தான் நான் என் காதலையே துறந்தேன்.
குப்பை மேட்டில் கிடந்திருக்க வேண்டிய என்னை கோபுர கலசமாக ஏற்றி வைத்தீர்களே, அதில் நான் பொற்கலசமாக நிலைத்து நின்று உங்கள் புகழை காப்பாற்றுவேன். இது உங்கள் மீது ஆணை. ராணி மங்கம்மாவிற்கு என் வணக்கம். ஏய், என்னுடைய அந்தப்புறத்திற்குள் நீ எதற்காக வந்தாய்? உழவனான உனக்கு தன் உயிரை காப்பாற்றினாய் என்பதற்காக அளவுக்கு அதிகமான உரிமையை தந்துவிட்டார் என் அண்ணன். அதை பயன்படுத்திக் கொண்டு என் இருப்பிடத்திற்கே வந்து விட்டாயா? என்ன இருந்தாலும் வேளிர் அரசியாருக்கு இவ்வளவு கோபம் கூடாது. என்ன சொன்னாய்? வேளிர்குடியை பற்றிய பேசுகிறாய்? நான் வேளிர்குடியில் வாழ்க்கைப்பட்டவள் என்பது உனக்கு எப்படி தெரியும்? அது தெரிந்ததால் தானே பிறந்த வீட்டில் இருக்கிறோம் என்பதற்காக புகுந்த வீட்டின் நினைவுகளை மறந்துவிடக் கூடாது என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த வந்திருக்கிறேன். ஏய், யார் நீ? இந்த அளவிற்கு பேசும் தைரியம் உனக்கு எப்படி வந்தது? ஓ, அந்த அளவிற்கு உனக்கு துணிச்சல் வந்து விட்டதா? இப்போதைய நாட்களை அழைத்து உன்னை வெளியில் விரட்டுகிறேன். கொஞ்சம் பொறுங்கள் அரசியாரே. நான் எந்த தவறான நோக்கத்துடனும் உங்களிடம் பேச வரவில்லை. என் ஆருயிர் நண்பன் விஜய் பூபதியை பற்றி அவன் துணைவியாரிடம் நலம் விசாரிக்கவே வந்தேன். என்ன சொல்கிறாய்? புரியவில்லையா? இப்பொழுது புரியும். அண்ணா, நீங்களா? நீங்களா இத்தனை நாட்களாக இங்கு வடவன் வேடத்தில் இருந்தீர்கள்? என்னால் நம்பவே முடியவில்லை. பிறகு ஏன் நீங்கள் பெருந்தேவியின் முயற்சியை தடுத்தீர்கள்? அவள் மரணத்திற்கு தாங்களே காரணமாகிவிட்டீர்களே. ஆமாம் அம்மா, ஏதேதோ நடந்துவிட்டது. எல்லாவற்றையும் பற்றி இங்கே இப்போது பேச முடியாது. முதலில் நான் விஜய் பூபதியை சந்திக்க வேண்டும். நடந்த நிகழ்ச்சிகளுக்கான காரண காரியங்களை அவனிடம்தான் நான் விளக்கமாக கூற வேண்டும். என்னை பொறுத்தவரை இந்த உலகமே என் செயலுக்கான காரணத்தை புரிந்து கொள்ளாமல் பழித்து பேசினாலும் பரவாயில்லை. என்னுடைய நண்பன் விஜய் பூபதி அவன் புரிந்து கொண்டால் போதும். அவன் நிச்சயமாக புரிந்து கொள்வான். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அண்ணா, உங்கள் நட்பின் பெருமை எனக்கு புரியாதா என்ன? என் தமையன் சோழ நாட்டின் மன்னன் என்னை அவர் மணந்து கொள்வதற்கு விதித்த நிபந்தனையை கேட்டு அவர் கொதித்தெழுந்த போது பொங்கி வரும் பாலில் நீர் விட்டு அடக்குவது போல் அதை தடுத்தவர் தாங்கள் தானே. அவரை திருமணத்திற்கு சம்மதிக்க செய்ததும் நீங்கள் தானே. நான் அதையெல்லாம் ஒருபோதும் மறக்க மாட்டேன். மிக்க மகிழ்ச்சி அம்மா. நான் உடனடியாக விஜய் பூபதி சந்திக்க வேண்டும். அதற்கு என்ன வழி? என்னால் அதற்கு எளிதாக ஏற்பாடு செய்ய முடியும். ஆனால் மன்னர் உங்களை காண வரும்போது நீங்கள் உங்கள் இருப்பிடத்தில் இல்லை என்றால் சந்தேகம் ஏற்படுமே. அதை பற்றிய கவலையே உனக்கு வேண்டாம். பெருந்தேவின் மீது வீசிய கட்டாரியின் காயம் ஆறி நான் இப்பொழுது சற்று நலமடைந்திருப்பதால் வெளியில் சென்று உழவுவது அவசியம் என்று அரண்மனை வைத்தியர் மன்னரிடம் கூறியிருக்கிறார். அதை காரணம் கொண்டு மன்னரிடம் பேசி அரண்மனையில் நான் எங்கு வேண்டுமானாலும் சென்று வரலாம் என்று அனுமதி பெற்றிருக்கிறேன். அதனால் நான் என் இருப்பிடத்தில் இல்லை என்பதை மன்னர் நிச்சயம் பொருட்படுத்த மாட்டார். அது போதும். சிறைச்சாலையில் அவருக்கு பக்கத்திலிருந்து பார்த்துக் கொள்ளும் சிறை அதிகாரி திருமாறன் உங்களால் அனுப்பப்பட்டு என்னால் நியமிக்கப்பட்டவன் தான். அவன் தங்களை அவரிடம் அழைத்துச் செல்வதோடு நீங்கள் இருவரும் பேசும்போது எந்த குறுக்கீடும் இல்லாமல் பார்த்துக் கொள்வான். மிகவும் நல்லதம்மா. விஜய் பூபதிக்கு அங்கு போதுமான வசதிகள் செய்து தரப்பட்டிருக்கிறதா? மன்னரின் மைத்துனராக இருந்தாலும் இருப்பது சிறையில் ஆயிற்றே. போதுமான வசதிகள் இருக்க வாய்ப்பில்லையே அண்ணா. என் நண்பன் நலமாக இருக்கிறான் அல்லவா?
நீங்கள் தான் நேரிலே சந்திக்கப் போகிறீர்களே, அப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள். உடனே அதற்கு ஏற்பாடு செய். இன்று என் நண்பனை சிறையில் சந்திக்கும் நான் விரைவில் நாம் அனைவரும் நமது வெற்றி விழாவில் சந்திக்கும்படி செய்து காட்டுகிறேன். இது என் மனைவி பெருந்தேவியின் மீது ஆணை. வானவன் மாதேவி, சொல்லுங்கள் பிரபு. தாமரைக்கு உணவு அளிக்கப்பட்டு விட்டதா? அவளுக்கு வேண்டிய உணவு அனுப்பப்பட்டிருக்கும். அரண்மனை பணிப்பெண்கள் அவளுக்கு உணவு தந்திருப்பார்கள். நீ என்ன இப்படி பேசுகிறாய்? அவள் விஷயத்தில் உனக்கு பொறுப்பு இல்லையா? அவளை கவனிக்க வேண்டியது உனது கடமை இல்லையா? நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீர்கள் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நான் எதற்கு அவள் விஷயத்தில் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும்? அவள் யார்? உங்களையே அழித்துவிட்டு சோழ நாட்டை வசப்படுத்திக் கொள்ள நினைக்கும் கொடியவனான இருங்கோவேளின் தங்கை. உங்களை கொல்ல முயன்று அதனால் மடிந்தவளை பார்ப்பதற்காக வந்தவள். அவளை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? அப்படி கேளுங்கள் அம்மா. தந்தையே, என்ன இருந்தாலும் தாமரைக்கு தாங்கள் இந்த அளவிற்கு இடம் கொடுக்க கூடாது. அன்று அந்த வேளிர்குல ராணி எறிந்த கட்டாரி உங்கள் மீது பாய்ந்திருந்தால் நம் நாட்டின் நிலை என்னவாக இருக்கும்? அதை நினைத்து பார்த்தாலே என் உடல் நடுங்குகிறது. அத்தகைய பாதகத்தை செய்தவளுக்கு பரிந்து கொண்டு பகைவனுக்கே அழைப்பு விடுத்தீர்களே. அந்த கோழை உங்களது நேர்மையை சந்தேகித்து அவன் வராமல் தன் தங்கையை அனுப்பி வைத்திருக்கிறான். என்ன பேசுகிறாய் கிள்ளி விளவா? இருங்கோவேள் எந்த நிலையில் எங்கிருக்கின்றானோ, எதனால் அவன் வர முடியாமல் போயிற்றோ, அப்படியே இருந்தாலும் நம்மை நம்பி ஒரு பெண்ணை, அதுவும் தன் தங்கையை அனுப்பி வைத்திருக்கின்றான் அல்லவா? அப்படி இருக்க அவன் நம்மீது சந்தேகப்பட்டான் என்று எப்படி சொல்ல முடியும்? அல்லது அதையும் மீறி இருங்கோவேளுக்கு தெரியாமல் தாமரை இங்கு வந்திருக்கிறாள் என்றால் அவளுக்கு நம்மீது எவ்வளவு நம்பிக்கை இருக்க வேண்டும்? தந்தையார் சொல்வதுதான் சரி. இப்பொழுது இந்த விஷயத்தில் நாம் இருங்கோவேளை பற்றி சிந்திக்கவே கூடாது. தாமரை நம்மை நம்பி இங்கு வந்திருக்கிறாள். மடிந்து போன அன்னியாரை தனது அன்னையாகவே கருதி இருக்கிறாள். தன் அன்னியாரின் மரணத்தை எப்பொழுதும் அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதை அவளது மனக்குமுறலில் இருந்தே நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. மலர்கொடி, தனக்கு வேண்டிய ஒருவர் மடிந்து போனால் அதைக் கண்டு புலம்புவதும் கதறி அழுவதும் எல்லோருக்கும் இயல்பானதுதான். அதிலும் காட்டில் மறைந்து வாழும் சூழ்நிலையில் தனக்கு ஆதரவாயிருந்த ஒருத்தி மடிந்து விட்டால் அவளால் அந்த வேதனையை தாங்க முடியாதுதான். அதற்காக அவளை நம்மில் ஒருத்தியாக ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதைத்தான் அம்மா நான் தந்தையாரிடம் அவ்வப்போது கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மடிந்தவளின் சடலத்தை பார்க்க வந்தவள் வந்தாள், பார்த்தாள், அழுதாள். மறுபடியும் அவள் இடத்திற்கே திரும்பி போக வேண்டியதுதானே? அவளை எதற்கு இன்னமும் இங்கேயே தங்க வைத்துக் கொண்டு இப்படியெல்லாம் அவளை பற்றி நாம் ஏன் விவாதித்துக் கொண்டிருக்க வேண்டும்? என்ன இருந்தாலும் அவள் நம் பகைவனின் பாசறையிலிருந்து வந்தவள் தானே. கேட்டாயா மலர்கொடி உன் அண்ணன் சொல்வதை? தாமரை பகைவரின் பாசறையிலிருந்து வந்தவளாம். ஆடவர்கள் தான் ஒருவருக்கு ஒருவர் பகை கொண்டு மோதிக்கொள்வார்களே தவிர அதை குடும்பத்தில் இருக்கும் பெண்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பெண்களை பொறுத்தவரை யாருடனும் பகை வேண்டாம், எவருடனும் போர் புரிய வேண்டாம் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன், உன் தாயையே எடுத்துக்கொள்ளேன். நான் போருக்கு புறப்படும் போதெல்லாம் இந்த போர் தேவைதானா? எதிரிகள் பலர் ஒன்று சேர்ந்திருக்கும் பொழுது தனியாக இருந்து தங்களால் வெற்றி பெற முடியுமா என்று தான் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் நான் வடதிசை புறப்பட்ட போது கங்கை கரையில் இருப்பவர்களோடு காவிரி கரையில் இருக்கும் நமக்கு என்ன பகை? இங்கிருந்து இவ்வளவு பெரும் படையை திரட்டிக் கொண்டு அங்கு ஏன் செல்ல வேண்டும் என்றுதான் கேட்டாள். ஆனால் நான் இமயம் வரை சென்று புலிக்கொடியை அங்கு பொறித்ததால் தான் இங்கு உள்ளவர்கள் இனி இவனை எதிர்க்க முடியாது என்று பணிந்தார்கள். சின்னஞ்சிறு நாடாக இருந்த சோழ மண்டலம் பெரும் பேரரசாக விரிவு பெற்றது. தமிழரின் பெருமையை பரதகண்டம் முழுவதும் புரிந்து கொண்டது. மலர்கொடி, உன் தந்தையார் சொல்வது அனைத்தும் உண்மைதான். அதையெல்லாம் நான் மறுக்கவில்லை. ஆனால் அதற்கும் நாம் இப்போது பேசிக் கொண்டிருக்கும் பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம் என்று நீயே கேள். சம்பந்தம் இருக்கிறது வானவன் மாதேவி. அன்று நீ எப்படி நான் போருக்கு செல்லும் பொழுதெல்லாம் வேண்டாம் என்று தடுத்தாயோ, அப்படித்தான் இருங்கோவேள் என்னிடம் போர் புரிய முனையும் பொழுதெல்லாம் தாமரையும் தடுக்க நினைத்திருப்பாள். மென்மையான உள்ளம் கொண்ட அவள்
ஒருபொழுதும் அதையெல்லாம் ஏற்றிருக்க மாட்டாள். ஆங்காரத்தோடு புறப்படும் அண்ணனை அவளால் தடுக்க முடியாமல் போயிருக்கும். அதற்காக என்னை என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள்? இருங்கோவேலிடம் இருக்கும் கோபத்தை மனதில் வைத்துக் கொண்டு தாமரையை புறக்கணிக்க கூடாது என்கின்றேன். ஏன் நீங்கள் அவளுக்காக இந்த அளவிற்கு பரிந்து பேசுகிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. என்ன இருந்தாலும் அவள் வேளிர்குடியை சேர்ந்தவள் தானே? என்ன இன்னொரு முறை சொல். அவள் யாரை சேர்ந்தவள் என்கிறாய்? நமது ஜென்ம பகைவர்களான வேளிர்குடியை சேர்ந்தவள் என்கிறேன். அப்படியானால் நீ யார் வானவன் மாதேவி? நீயும் வேளிர்குடியை சேர்ந்தவள் தானே? நாங்கூர் வேளாரின் மகள் தானே? அதை மறந்துவிட்டு இப்படியெல்லாம் பேசுகின்றாயே. என்னை பொறுத்தவரை எந்த கணத்தில் அந்த தாமரை பெருந்தேவியின் சடலத்தருகே என்னை கண்டதும் ஓடி வந்து என் காலில் விழுந்து கதறி அழுதாளோ, அந்த கணமே அவள் நமது குடும்பத்து பெண் என்று ஏற்றுக்கொண்டேன். இனி அதிலிருந்து மாறமாட்டேன். என் வார்த்தைக்கு மதிப்பளிப்பதாக இருந்தால் நீங்களும் அப்படியே நினையுங்கள். வானவன் மாதேவி, நீ மிகுந்த இரக்கம் உள்ளவளாயிற்றே. பெண்ணுக்கு பெண் காட்டும் அனுதாபம் கூடவா தாமரையிடம் உனக்கு இல்லாமல் போயிற்று? அவளிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ஏன் உனக்கு தோன்றாமல் போயிற்று? என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு. உங்கள் உயர்ந்த உள்ளத்தை புரிந்து கொள்ள தவறிவிட்டேன். இனி உங்கள் விருப்பப்படி நடந்து கொள்வேன். நல்லது. தாமரை நம் குடும்பத்தில் ஒருத்தி. அதை மனதில் நினைத்துக் கொண்டு அனைவரும் அவளுடன் அன்போடு பழகுங்கள்.